Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the water transport. Water transport. நீர் போக்குவரத்து. Water is a free gift of nature. Human civilization, through gradual application of science and technology, have utilized water resources for economic, political, and military activities. Remarkable advancements are taking place in water transport due to considerable improvement in construction, design, motive power, speed, and safety of ships and boats. Water transport is the process of moving people, goods, etc. by barge, boat, ship, or sailboat over a sea, ocean, lake, canal, river, etc. This category does not include articles on transport of water for the purpose of consuming the water. நீர் இயற்கையாய் கொடுத்த வெகுமதி. நீர் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். மனுஷ நாகரிகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் படிப்படியாக பயன்படுத்தி அதன் மூலமாக பொருளாதார, அரசியல், இராணுவ நடவடிக்கைகளுக்கு தண்ணீர் வளங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் நாகரிகத்தினுடைய தொடக்க காலத்தில் அப்போ நம்ம கிடைத்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தண்ணியை பொருளாதாரம், அரசியல், இராணுவ நடவடிக்கைகளுக்கு தண்ணீரை வளங்களாக பயன்படுத்தணும். கட்டுமான வடிவங்கள், உந்து சக்தி மற்றும் கப்பல்கள், படகுகள் ஆகியவற்றில் கணிசமான முன்னேற்றம் காரணமாக நீர் போக்குவரத்து இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. நீர் போக்குவரத்துங்கிறது மக்களை நகர்த்துவதற்காக, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக கடல், பெருங்கடல், ஏரி, கால்வாய், நதி ஆகியவற்றில் படகு, கப்பல் மூலம் நடைமுறைப்படுத்துவது ஆகும். Water transports are of two types: inland waterways, ocean waterways. அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, பெருங்கடல் நீர்வழி போக்குவரத்து. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, பெருங்கடல் நீர்வழி போக்குவரத்து. இன்லேண்ட் வாட்டர்வேஸ், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் comprise of rivers, canals, and lakes. It is also known as internal water transport. Rivers that are naturally navigable are called natural waterways. Canals and canalized rivers belongs to the category of artificial waterways. Generally, small boats and steamers are operated on rivers to transport people and goods. Where rivers are deep enough, barge ships can also ply on them. Canals are man-made waterways constructed for twin purposes of navigation and irrigation. உள்நாட்டு நீர்வழிகளில் நதிகள், கால்வாய்கள் மற்றும் ஏரிகள் இதெல்லாம் சொல்லலாம். இயற்கையாக உள்ள ஆறுகள் இயற்கை நீர்வழிகள் அப்படின்னு சொல்கிறோம். கால்வாய்கள் மற்றும் கால்வாய் ஆறுகள் செயற்கை நீர்வழிகள் ஆகும். பொதுவாக சிறிய படகுகளும் விசைப்படகுகளும் நதிக்கரையில் இருக்கும் மக்களை, சரக்குகளை சுமந்து செல்வதற்கு பயன்படுகிறது.
ஆறுகள் போதுமான ஆழம் இருந்தால் பெரிய கப்பல்களையும் அதில் எளிதாக செலுத்த முடியும், செயல்படுத்த முடியும். மனித முயற்சியினால் உருவாக்கப்பட்ட செயற்கையான நீர்வழிகள், செயற்கையான கால்வாய்கள், கடற்பயணம், நீர்ப்பாசனம் என்ன அப்படிங்கிற 2 நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. 2 நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. Now let us discuss the advantages and disadvantages of inland waterways. Advantages of inland waterways. In your book bag also, a very short answer question is there. Write any 2 advantages of water transport. Write any 2 advantages of water transport. First, it is considered as the cheapest mode of transport among the other modes of transport. பிற போக்குவரத்து காட்டிலும், மற்ற போக்குவரத்துகளை காட்டிலும் மலிவான போக்குவரத்தாக, செலவு குறைவான போக்குவரத்தாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து இருக்குது. It carries goods smoothly due to the absence of shaking and jolting during transit. It is eminently suitable for carriage of fragile goods like glassware, earthenware, etc. without causing damage. இந்த நீர் போக்குவரத்துங்கிறது அசைவு, நடுக்கம், குதித்தல் இல்லாமல் உடையும் பொருட்களை கூட பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு உகந்ததாக இருக்குது. கண்ணாடி பொருள்கள், மண்ணால் செய்த பொருள்கள் பாதுகாப்பாக எடுத்து செல்லவும் இது பயன்படுகிறது. இட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹெவி லோட்ஸ். கனரக சுமைகளுக்கும் மிகவும் பொருத்தமான போக்குவரத்தாக இருக்குது. தேர் இஸ் எ லெஸர் பொல்யூஷன் இன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். நீர் போக்குவரத்தில் மாசு குறைந்த அளவே இருக்குது, மிக குறைந்த அளவே இருக்குது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் river services as well as expenditure on their maintenance is much lesser compared to road and rail transport. ஆரம்பத்தில் செய்யக்கூடிய முதலீடு, அப்புறம் பராமரிப்பு செலவுகள், இதெல்லாம் மற்ற போக்குவரத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறப்ப ரொம்ப குறைவான செலவாகுது. ஆகவே இது ஒரு மலிவான போக்குவரத்தாக சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்னல் வாட்டர்வேஸ். இதனுடைய குறைபாடுகள், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தினுடைய குறைபாடுகள். இட் இஸ் ஸ்லோவஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். As compared to these, railways are quicker, safer and cheaper means of transport. பொதுவாக இந்த நீர்வழி போக்குவரத்துங்கிறது மெதுவாக செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து. ஒப்பிட்டு பார்க்குறப்ப ரயில் போக்குவரத்து விரைவான, பாதுகாப்பான மற்றும் மலிவான போக்குவரத்தாக இருக்குது. Floods caused during rainy season, a lack of flow of water during summer season affects to ply boats and steamers. மழை காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறை, இதனால் படகுகள் மற்றும் விசைப்படகு போக்குவரத்து பாதிப்பு அடைகிறது. Sometimes rivers also change their way. It leads to stoppage and uncertainty in usage of this means of transport. சில நேரங்களில் ஆறுகள் தங்களோட வழிகளை மாற்றிக்கொள்கிறது. இதனால் நிச்சயமற்ற நிலை உருவாகிறது. Next one is ocean or sea transport. பெருங்கடல் அல்லது கடல் போக்குவரத்து.
Ocean transport has been playing a significant role in development of economic, social, and cultural relations among the countries of the world. International trade owes its growth to ocean transport. Ocean transport enjoys a pride of place in aiding the international trade. Cheapness is the greatest virtue. In the transportation of low-grade bulky goods among the countries, the role of ocean transport is commendable. பெருங்கடல் அல்லது கடல் போக்குவரத்து உலக நாடுகளில் பொருளாதார, சமூக, கலாச்சார உறவுகளோட வளர்ச்சிக்கு கடல் போக்குவரத்து பெரிதும் உதவுகிறது. கடல் போக்குவரத்து மூலம்தான் பன்னாட்டு வியாபாரம் நடைபெறுகிறது. அதிக அளவில் பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு மலிவான போக்குவரத்தாக கடல் போக்குவரத்து இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.